வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது 2 நாட்களுக்கு முன்னாடி 266 இந்தியர்களை இந்த சைபர் கிரைம் குற்றவாளிகளிடமிருந்து பத்திரமாக நாங்கள் மீட்டு வந்திருக்கிறோம். அதாவது மியான்மர், தாய்லாந்து, லாவோஸ் போன்ற நாடுகளில் வந்து இங்கிருந்து இந்தியர்கள் வேலைக்காக முயற்சி செய்பவர்களை இந்த சைபர் கிரைம் குற்றவாளிகள் குறிவைத்து தாக்கி கொண்டு அவர்களை அழைத்து சென்று கடத்தி சென்று அங்கே வைத்திருக்கிறார்கள். அங்கிருந்து வெளியேற முடியாதபடி அவர்களுக்கு வந்து அவர்களுடைய பாஸ்போர்ட்லாம் பிடுங்கி வைத்துக்கொண்டு அவர்கள் மாட்டிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்திய தூதரகம் அந்த நாடுகளுடன் பேசி அவர்களை விடுவித்து வருகிறது. இப்போ திங்கட்கிழமை அன்னைக்கு 283 பேர், மேலும் 283 பேரை விடுவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியிட்டுள்ளார். இதுல பாராட்டப்பட வேண்டிய விஷயம், உலகத்துல எந்த அரசாங்கமும் அவங்க நாட்டில இருந்து இப்படி ஒருத்தன் போய் மாட்டிக்கிட்டு இருக்கான், அதை மீட்டதுங்கக்கூடியது எந்த அரசாங்கம் உலகத்தில் செய்த ஒரே அரசாங்கம் பாரத தேசத்தின் அரசாங்கம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது முதல் முறை இல்லை. இது முதல் முறை இல்லை. இதுல எவருமே கம்ப்ளைண்டும் பண்ணல. நிறைய பெருவாரியான ஆளுகள் இன்னும் கம்ப்ளைண்டே பண்ணல. என்னென்னலாம் இப்படி போயிருக்கிறார்கள் என்பதை அரசே கண்டுபிடித்து போய் அவர்களை மீட்டு வந்திருக்கிறது. இதுதான் இந்த செய்தியில நம்ம கவனிக்க வேண்டியது. இந்த மாதிரி எந்த அரசும் செய்யவில்லை. இந்த அரசு இதை 1 ஆண்டுக்கு மேலாக இந்த விஷயத்தை செய்து வருகிறது. துரதிருஷ்டம் என்ன அப்படின்னா, இந்த ஆளும் கட்சியினருக்கு இதை வெளியில சொல்றதுக்கு கூட இவங்களுக்கு ஏன் வாய் வலிக்குதுன்னு தெரியல. ஒரு நாட்டின் ஒவ்வொரு பிரஜையையும் தன் சொந்த மக்களாக பார்த்து தேடி 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 உதவி செய்யக்கூடிய ஒரு பிரதமர் உலகத்துல எந்த நாட்டுக்கும் இல்லை, இந்த நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார். எனக்கு இதை சொல்றதுக்கு கூட இந்த கட்சிக்காரங்களுக்கு ஏன் வாய் இல்லைன்னு எனக்கு புரியல. இங்க வேற ஆளுகளுக்கு வாழ்க ஒழிக கோஷம் போடுறதுலதான் இவங்க இருக்கா. அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ராஜேஷும் நீங்களோ யாராவது என்கிட்ட சொன்னீங்க, ஏதோ இந்த இந்த ஒரு மிஷனரி ஃபண்டட் டிவி உண்டு, விஜய் டிவி. அது அதாவது அது ஜென்ரலா இந்த டிவியில இருக்கிற அநேகமான ப்ரோக்ராம் வந்து இந்த நாட்டோட பண்பாட்டை நாசப்படுத்துறதுக்குன்னு வரக்கூடிய ப்ரோக்ராம் தான் இருக்கும். அதுல பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தர் சொன்ன வீடியோ நீங்களே யாரோ என்கிட்ட காட்டினீங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. கோபிநாத் பேசினதை நாங்க தான் காணோம். ஆமா, அவர் அந்த கோபிநாத்தோட இருக்கக்கூடிய டிஸ்கஷன்ல ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இந்த அரசாங்கம் செய்து வருகிறதுன்னு அன்னைக்கே அந்த டிவியில சொன்னார். அதையாவது நம்ம வந்து ஒரு பெரிய அளவுல வந்து அந்த நேரத்துல இவங்க வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்திருக்க வேண்டும். எப்படி ஒரு அரசாள வேண்டும் என்பதற்கு நல்ல காலம். இதுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு நம்ம ஸ்டாலின் கிளம்பல. இது நீங்க பெரிய விஷயமாக்கியாச்சுன்னா அந்த மிஷின் எங்க வாங்கினான்னு நான் தான் கண்டுபிடிச்சு மோடிக்கே சொன்னேன்னு சொல்லிவிடுவாங்க இங்க இருந்து. நல்ல காலம் அந்த ஸ்டிக்கர் ஒட்டல. ஏன்னா இந்த விஷயம் இருக்குன்னு தெரியல. தெரிஞ்சா இப்ப அதுக்கும் சிவாஜியில போய் ஒரு ஸ்டிக்கர் அடிச்சிருப்பாங்க. நல்ல காலம் அதுக்கு ஸ்டிக்கர் அடிக்கல. ரெண்டாவது, இதில் எவ்வளவு தமிழர்கள் நீ கணக்கு போய் கேட்கணும். கேட்டாச்சுன்னா இப்ப அதுக்கு அதில் நம்ம சீமான்ட்டாங்க கேட்கணும். ஏன்னா அவரு தான் அதுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு அரசு, இதே மாதிரி பாருங்க, ஒரு கிறிஸ்தவன் மதம் மாத்துறதுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு போனான், தமிழ்நாட்டுக்காரன். அவன் அங்கவே மாட்டிக்கிட்டான். தாலிபான் இருந்து மீட்டு கொடுத்து வந்தது யாருன்னா மோடி அரசு. இங்க இருந்து கொஞ்சம் பேர் இங்க மதம் மாத்துறதுக்குன்னு போனானுங்க, இங்க இருந்து அந்த கத்தார் நாட்டுக்கு. அங்க இருந்து மீட்டு கொண்டு வந்து கொடுத்தது மோடி அரசு. ஆனா இவனுங்க எல்லாம் கிறிஸ்தவனுக்கு விரோதி மோடின்னு இவனுக்கு பிரச்சாரமும் பண்ணுவோம் அந்த சர்ச்சில் போய். அது இன்னும் எங்க ஊர்ல ஒரு முன்னாள் மந்திரி ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு மேல இல்லாத அலிகேஷனே கிடையாது. அவர் பேரு மனோ தங்கராசுன்னு பேரு. அந்த மனோ தங்கராசு தெருவா இதை போய் சொல்லுவாரு. ஏன்னா உங்க ஆட்சியில கடத்திட்டு போனவனெல்லாம் மோடி ஆட்சியில தானே மீட்டு கொடுத்தாங்க. உங்க ஆட்சியில தானே 4 பேருக்கு இந்த ராஜபக்ஷ பிடிச்சு தூக்கு தண்டம் போட்ட அந்த ட்ரக்கை கடத்தினது கம்பிட்டு பயிலும் கிறிஸ்தவ பயிலுவ மீட்டு கொடுத்தது யாரு? மோடி தானே. என்னைக்காவது அதை பத்தி இவனுக்கு பேசியிருப்பான? ஒரு வேலும் பேசியிருக்க மாட்டான். அதனால இது எதை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டரா இருந்தா அந்த நாட்டோட ஒவ்வொரு பாஸ்போர்ட் ஹோல்டரையும் பாதுகாப்பது என் கடமை இப்படி நினைக்கக்கூடிய பிரதமரை பாரத நாடு இன்னைக்கு தான் ஐயா பார்த்திருக்கு. உலகத்துல பல நாடுகள்ல இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க யாரும் இந்த மாதிரி போய் செய்யல. இத்தனைக்கும் முன்தங்கிய நாடு, பின்தங்கிய நாடு, இவங்க தான் முன்னாடி பின்னாடி எல்லாம் போய் பார்ப்பாங்க எங்க எது தங்கி இருக்குன்னு. ஆனா இந்த நாட்டுல இந்த மாதிரி ஒரு பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா தலையில வச்சு இல்லையா கொண்டாடணும். இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இந்த நாட்டுக்கு கிடைத்தது என்பது இந்த நாடு பல்லாண்டுகள் செய்த தவம்னு நான் நினைக்கிறேன். சைபர் கிரிமினல்ஸ் மட்டும் இல்லாமல் பல இடங்கள்ல இந்த நாட்டில இருந்து
ஏமாற்றி கொண்டு போகப்பட்டவர்கள், இப்போ ரஷ்யாவில் வாருக்காக வேண்டி அவங்கள கொஞ்சம் மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளரி பிரைம் மினிஸ்டராக நமது பிரதமர் இருந்து கொண்டிருக்கிறார். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவரது கரத்தை பலப்படுத்த வேண்டும். காரணம் வேற ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி நமக்கு இருந்தால் நம்ம தலை நிமிர்ந்து செல்லலாம், நாம் காப்பாற்றப்படுவோம். இடையில கூட ஒருத்தர் ரபி பர்னாட்னு ஒருத்தர் இந்த முன்னாடி டிவியில எல்லாம் இருந்தார். அவர் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் அவர் யாரோ ஒரு ஆள் பேட்டி காணும் போது அவர் சொல்றார், இப்போ இந்தியன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு கௌரவம் உலகம் முழுக்க வந்திருக்கு. ஏன்னா அவர் பல நாடு சுத்தக்கூடியவர், அவருக்குள்ள அனுபவத்திலிருந்து அவர் அந்த விஷயத்தை சொன்னார். அப்போ இந்த மாதிரியாக நம்ம நாட்டை இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் பிராண்டாக மாற்றிய பிரதமர் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாச்சுன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலம் உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் இருந்தால் நீங்கள் இந்த தகவலை தெரிவித்தால் உதவி செய்வதற்கு ஒரு பிரதமர் இருக்கிறார், நமக்காக ஒருவர் இருக்கிறார். அப்பா அப்பான்னு சொல்றது பெருசு இல்லை, அப்பனா நடந்துக்கணும். பிரதமர் மோடி அவர்கள் தகப்பனாராக நடந்து கொண்டிருக்கிறார். இன்னொருத்தர் தன்னையே அப்பா அப்பான்னு சொல்லிக்கிறார். அவரை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, தந்தை பெரியார்னு ஒருத்தர் அவரை சொல்லி கொண்டு இருந்தார். அவர் என்ன சொல்லுவார், 21ஆம் பக்கத்தில் தம் பசங்களை பத்தி என்ன சொல்லல, என்னெல்லாம் எந்த அப்பா எந்த ஒரு விஷயத்த ஒரு பையனை பத்தி சொல்லக்கூடாதோ அதெல்லாம் சொல்லுவார். அது அப்படி. அதனால இவர் அவரைத்தான் தந்தைன்னு ஏத்துக்கிறதுனால அவருக்கு அந்த குணமெல்லாம் வந்திருக்கு. நமக்கு மோடியின் குணம் வர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பிரதமரை நாம் பெற்றதில் மிகவும் பெருமைப்படுக வேண்டும். எந்த காலத்துல நம்ம பண்ணின தவமோ இன்னைக்கு நமக்கு இப்படி ஒரு பிரதமர் கிடைத்திருக்கிறார்னு நம்ம நினைச்சுக்கணும்.